பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று தமிழ்நாடு வருகிறார். இரவு 8:45 மணியளவில் சென்னை விமான நிலையம் வந்தடையும் பிரதமர் இரவு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். நாளை காலை புதுச்சேரி சென்றடையும் அவர் அங்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் மற்றும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். ஜெயலலிதாவின் புகழ் பாடினால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு கிடைக்கும் என்ற நினைப்பில் ஜெயலலிதா மீது பிரதமர் மோடிக்கு திடீர் பாசம் வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடினார். குஜராத் மோடியா இந்த லேடியா என ஜெயலலிதா சவால் விட்டது பிரதமர் மோடிக்கு மறந்து விட்டதா எனவும் அவர் வினவினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஏன் அனுமதி தரவில்லை என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். கோவை நீலாம்பூரில் நடந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் தமிழகத்தின் மீது வன்மமாக இருக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து இபிஎஸ் மாபெரும் துரோகம் செய்துவிட்டதாக ஆவேசமாக கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தார். கட்சியில் இணைவதற்காக சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற ஓபிஎஸ்க்கு கருப்பு சிவப்பு சால்வை போர்த்தி முதலமைச்சர் வரவேற்றார். தொடர்ந்து திமுக உறுப்பினர் படிவத்தை நிரப்பி கையெழுத்திட்டு அதிகாரப்பூர்வமாக உறுப்பினரானார். திமுகவில் இணைந்ததன் காரணமாக ஓ பன்னீர்செல்வத்தின் காரில் இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் அகற்றப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படம் பொருத்தப்பட்டது. மேலும் அதிமுக கொடிக்கு பதில் திமுக கொடியும் மாற்றப்பட்டது. அதிமுகவுக்கு எதிராக பின்னப்பட்ட மிகப்பெரிய சதி வலையில் ஓபிஎஸ்க்கும் பங்கு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உள்ளிருந்தே கொல்லும் வியாதியாக செயல்பட்டு அதிமுகவை அழிக்க பார்த்த கைகூலி இன்று திமுகவிலேயே இணைந்து விட்டதாக கடுமையாக சாடினார். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த வெல்லமண்டி நடராஜன் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து இணைந்தார். அப்போது வெல்லமண்டி நடராஜனுக்கு இபிஎஸ் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததன் மூலம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மேலும் வலுவடைந்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திராவிட இயக்கத்தில் இணைந்து தன் நன்மதிப்பை ஓபிஎஸ் உயர்த்தி கொண்டதாக கூறினார். திமுகவில் இணைந்ததை தாய் கழகத்தில் சேர்ந்ததை போல் உணர்கிறேன் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறுவது தாய்மையை கொச்சைப்படுத்துவதாக உள்ளது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னை கமலாலயத்தில் பேசிய அவர் தோல்வி பயத்தின் காரணமாக திமுக ஓ பன்னீர்செல்வம் போன்றோரை கட்சியில் சேர்த்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் இன்று அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்குவதாக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடனான பேச்சுவார்த்தை முடிந்ததும் கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதை தெரிவிப்பதாக கூறிய அவர் மாநிலங்களவை சீட் உட்பட அனைத்து விடயங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். இதுபற்றி செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூடுதல் தொகுதிகளை கேட்டிருப்பதாகவும் எண்ணிக்கை முடிவான பிறகு போட்டியிட விருப்பமான தொகுதிகளின் பட்டியலை தருவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அமலாக்கத்துறை மற்றவர்களை அச்சுறுத்தும் துறையாகவும் அமித்ஷாவின் அடியாள் துறையாகவும் செயல்படுத்தப்படுகிறது என்பதை இப்போது டெல்லி நீதிமன்றம் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக சிபிஎம் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம் செய்திருக்கிறார். அசிங்கப்பட்டது அமலாக்கத்துறை மட்டுமல்ல, மத்தியில் ஆளும் கட்சியும் அமித்ஷாவும் சேர்ந்துதான் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தவிக தலைவர் விஜயிடம் விவாகரத்து கேட்டு அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக கணவர் விஜய் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் திடீரென விவாகரத்து மனு தாக்கல் செய்தார். இந்த மனு ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் தாவேக தலைவர் விஜய் இருப்பதாக விவாகரத்து கோரிய மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உண்மை தெரிய வந்ததாகவும் திருமண உறவில் விஜய் செய்த நம்பிக்கை துரோகத்தால் கடும் மனவேதனை அடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தேவைப்படும் பட்சத்தில் விஜயுடன் தொடர்பில் இருந்த நடிகையின் பெயரை இரண்டாவது பிரதிவாதியாக சேர்ப்பேன் என சங்கீதா எச்சரித்துள்ளார். தேவையற்ற விளம்பரத்தை தவிர்க்கவும் அனைத்து தரப்பினரின் மாண்பை காக்கும் வகையிலும் நடிகையின் பெயரை குறிப்பிடுவதை தற்போது தவிர்த்திருப்பதாக அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு சென்றது வருத்தம்தான் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். தம்மை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வம் எடுத்த முடிவு பாதகமான ஒன்று என தெரிவித்த அவர் தவிக தலைவர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி விமர்சனம் செய்ய விரும்பவில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் குழுவிடம் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அரசியல் கட்சிகளின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரச்சந்த் இலகுரக போர் ஹெலிகாப்டரில் பயணம் செய்தார். இதற்கு முன்பு சுக்கோய் 30 மற்றும் ரஃபேல் போர் விமானங்களில் பயணித்துள்ள குடியரசுத் தலைவர் இந்த முறை சுமார் 25 நிமிடங்கள் வானில் பறந்து பொக்ரான் துப்பாக்கிச்சூடு தளம் மற்றும் எல்லை பகுதிகளை வான் வழியாக ஆய்வு செய்தார். 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக கனடா பிரதமர் மார்க் கார்னி இந்தியா வந்தடைந்தார். மும்பை வந்திறங்கிய அவருக்கு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து 2ஆம் தேதி பிரதமரை சந்திக்கும் அவர் வர்த்தகம், எரிசக்தி, விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்துகிறார். இந்திய நேபாள எல்லையில் நடைபெறும் சட்டவிரோத செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக பீகார் மாநிலம் சீமாஞ்சல் பகுதியில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். கலால் கொள்கையில் எந்தவிதமான பெரிய சதி திட்டமோ குற்றவியல் நோக்கமோ இல்லை என நீதிமன்றம் தெரிவித்ததை எண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் கண்ணீர் விட்டு அழுது உணர்ச்சி வசப்பட்டார். தொடர்ந்து வீடு திரும்பிய கெஜ்ரிவாலை உச்சி முகர்ந்து ஆறத் தழுவி அவரது குடும்பத்தினர் உற்சாகமாக வரவேற்றனர். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கெஜ்ரிவாலும் மணீஷ் சிசோடியாவும் விடுவிக்கப்பட்டிருப்பது பாஜகவின் ஸ்கிரிப்ட் என டெல்லி காங்கிரஸ் கடுமையாக சாடியிருக்கிறது. குஜராத் மற்றும் பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு தங்களது கூட்டாளியான ஆம் ஆத்மி மீதான கரையை போக்க பாஜக நாடகம் நடத்துவதாகவும் காங்கிரஸ் சாடியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் 4 பேரின் பெயர்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அமைச்சர் பாபுல் சுப்ரியோ, முன்னாள் டிஜிபி ராஜீவ்குமார், வழக்கறிஞர் மேனகா குருசாமி, நடிகர் கோயல் மாலிக் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த மகாத்மா காந்தி அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குழந்தைகளின் காந்தி பஜனை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தார். முன்னதாக அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செய்தார். இந்திய சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் பாஜக என கூறியிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி கட்டளைக்கு பணிந்து எடப்பாடி பழனிசாமி வித்தை காட்டுவதாக விமர்சனம் செய்திருக்கிறார். பாசிச பாஜகவை எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்ட கட்சியாக இந்திய அளவில் தங்களுக்கான ஸ்டேட்டஸ் உயர்வதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணியின் புதிய மைல்கல்லாக பிளமிங்கோ சுரங்கம் தோண்டும் இயந்திரம் தனது பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்து திருமயிலை நிலையத்தை வந்தடைந்தது. இதன் மூலம் கலங்கரை விளக்கம் முதல் திருமயிலை இடையிலான 1981 மீட்டர் நீளமுள்ள 2 சுரங்கப்பாதைகளும் தற்போது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட முக்கிய வழக்குகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் அமலாக்கத்துறை தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. டெல்லியில் இருந்து சென்னை வந்த அவர் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய வழக்குகளின் தன்மை குறித்தும் அது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுப்பது பற்றியும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. சினிமாவுக்கு தாம் வந்ததற்கு காரணமே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்தான் என இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்திருக்கிறார். நடிகர் விஜயை தாம் சிறுவயது முதல் ரசிப்பதாகவும் அவரது அரசியல் நிலைப்பாடு முழுமையாக வெளிப்படும் போது புரிந்து கொள்ள முடியும் என்றும் இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறினார்.
ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது குறித்து பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, திமுகவிற்கு மங்கு சனியாகவும் அதிமுகவிற்கு பொங்கு சனியாகவும் தமிழ்நாடு தேர்தல் களம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதிமுகவை பிடித்த பீடைகள் எல்லாம் திமுகவிற்கு போய்விட்டதாகவும் அவர் காட்டமாக கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினால்தான் திட்டங்கள் அதிகமாக வரும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், தேர்தலில் வேறு கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் பல்வேறு திட்டங்கள் வராமல் மக்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் என்றார். அம்மாவின் பக்தனாக இருந்த ஓபிஎஸ் தற்போது அறிவாலயத்தின் பக்தனாக மாறிவிட்டதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தர்மயுத்தம் 1.0 தர்மயுத்தம் 2.0 ஆரம்பித்த ஓபிஎஸ் இன்று அறிவாலயத்தில் இணைந்து தர்மயுத்தம் 3.0 ஆரம்பித்து விட்டதாகவும் அவர் தற்போது நாக்கில் நரம்பில்லாத வகையில் பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு மாவட்டத்தை கூட உருவாக்கவில்லை என்றும் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வரவில்லை என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். காமராஜர், MGR, ஜெயலலிதா, எடப்பாடியார், ஏன் கலைஞர் கருணாநிதி கூட புதிதாக ஒரு மாவட்டத்தை உருவாக்கியதாகவும் EPS 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததாகவும் அவர் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் சிலபஸில் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் என்றும் அவரை பற்றி ஏன் பேச வேண்டும் என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி கேள்வி எழுப்பினார். அதிமுகவில் உள்ள ஒருவர் போனால்தான் நாம் யோசிக்க வேண்டும் என்ற அவர், OPS ஏற்கனவே கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் என்றும் அவர் அதிமுகவில் இல்லை எனவும் நடிகை கௌதமி கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 12 பேருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அஸ்வத்தாமன், அஞ்சலை உள்ளிட்ட 14 பேருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் அதனை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பு மனு தாக்கல் செய்தது. அதில் அஞ்சலை, பொற்கொடியை தவிர்த்து மற்ற 12 பேரின் ஜாமீன்கள் ரத்து செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் செய்தியாளர்களை மிரட்டும் துணியில் கவுன்சிலர்கள் பேசியுள்ளனர். காலை 11 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 12:30 மணி வரை பேரூராட்சி தலைவர் மற்றும் செயலாளர் வராததால் அதிருப்தி அடைந்த கவுன்சிலர்கள் அவையில் இருந்து வெளியேறினர். அப்போது செய்தி சேகரிக்க முயன்ற செய்தியாளர்களை கவுன்சிலர்கள் மிரட்டும் துணியில் பேசினர். தமிழ்நாட்டில் தென்காசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்ட வனப்பகுதிகளில் ஆக்கிரமித்திருந்த அந்நிய மரங்களை 100% அகற்றியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மரங்களை அகற்றிய பகுதியில் மீண்டும் அந்நிய மரங்கள் முளைத்து விடாமல் தடுப்பதற்கான பராமரிப்பு நிதியை விரைந்து விடுவிக்க அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஊதிய உயர்வு வழங்க கோரி தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் 3வது நாளாக பணிகளை புறக்கணித்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின் வாரியத்தில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்டோர் திமுக அரசு தங்களது கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பினர். மின்சார வாரியத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு தரவில்லை என்றால் திங்கட்கிழமை போராட்டம் தீவிரமடையும் என மின்வாரிய அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் எச்சரித்துள்ளனர். அனைத்து தரப்பு ஊழியர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 2030க்குள் சென்னை, கோவை உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இருந்து புதிய ரயில்களை இயக்கும் திறனை 2 மடங்காக அதிகரிக்க ரயில்வே துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது. புறநகர் மற்றும் வெளியூர் செல்லும் ரயில்களின் தேவையை கருத்தில் கொண்டு விரிவான திட்டத்தை வகுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து AGDMS மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு 9 நிமிடங்களில் தானம் செய்யப்பட்ட நுரையீரல் மற்றும் இதயத்தை கொண்டு செல்ல மெட்ரோ ரயில் நிர்வாகம் பேருதவி செய்திருக்கிறது. இதற்காக சிறப்பு மெட்ரோ ரயில் ஒன்று இயக்கப்பட்டு 7 ரயில் நிலையங்களில் நிற்காமல் 9 நிமிடங்களில் எடுத்து செல்லப்பட்டது. மதுரை தாவேகா தெற்கு மாவட்ட செயலாளரால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என அக்கட்சியின் பெண் நிர்வாகி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோமிலா என்பவரிடம் மாவட்ட செயலாளரான தங்கப்பாண்டி என்பவர் 16 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதோடு கூடுதலாக பணம் கொடுப்பவர்களுக்கு பதவி மாற்றிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது.
சென்னை அடுத்த தாம்பரம் அருகே கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக லேப் டெக்னீசியனை போலீசார் கைது செய்தனர். சேலையூர் பகுதியில் உள்ள பாரத் பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி வரும் ஜோசியா என்பவர் அக்கல்லூரியில் படித்து வரும் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் கூறப்பட்டது. சென்னை எண்ணூரில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மெத்தபேட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் கைது செய்த நிலையில் தப்பி செல்ல முயன்றபோது காலில் முறிவு ஏற்பட்டது. கத்திவாக்கம் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக வந்த புகாரின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கார்த்திக் என்பவர் 60 கிராம் போதைப் பொருளை வைத்திருந்து வசமாக சிக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே தனியார் பள்ளி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 மாணவர்கள் காயமடைந்தனர். கன்னியாகுமரியில் செயல்பட்டு வரும் பப்ளிக் ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் வீடு திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கீழ வண்ணாரிருப்பு பகுதியில் வனத்துறையிடம் அனுமதி பெறாததால் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை அமைக்கப்படவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். 5 கிலோமீட்டர் தூரமுள்ள சாலையில் வனத்துறைக்கு உட்பட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தை விட்டுவிட்டு எஞ்சிய பகுதியில் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். தென்காசியில் சைபர் குற்றவாளிகள் 4 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆன்லைனில் பகுதி நேர வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி மோசடி செய்ததாக காளையார்கோவிலைச் சேர்ந்த ஹரிஸ் பாண்டி, இளையான்குடியைச் சேர்ந்த தேவா, ஜாகித் அகமது, பொன்னமராவதியைச் சேர்ந்த மனோஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்தவித வசதியும் செய்து தரப்படவில்லை என மக்களோடு இணைந்து பாஜக கவுன்சிலரான நமக்கோடியும் இணைந்து போராட்டம் நடத்திய நிலையில் அவருக்கும் பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல் ஆய்வாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து 635 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக கூறி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டனர். இங்குள்ள 4 வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 1850 ஓட்டுகள் இருந்த நிலையில் தற்போது மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி ஆகிய வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 78 வாக்காளர்களே உள்ளதாக புகார் கூறப்பட்டுள்ளது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் வீட்டிற்குள் புகுந்த கழுகை தீயணைப்பு துறையினர் மீட்டு சென்றனர். பூண்டி தங்கம்மாள் தெருவில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் தஞ்சம் புகுந்த கழுகை கண்டு மக்கள் அச்சமடைந்த சூழலில் கழுகு எப்படி இந்த பகுதிக்குள் வந்தது அல்லது யாரேனும் வளர்த்து வந்தனரா என தீயணைப்பு வீரர்கள் விசாரிக்கின்றனர். கரூர் மாவட்டம் மாயனூரில் வாகன சோதனையின் போது அனுமதியில்லாத நவீன கைத்துப்பாக்கி வைத்திருந்த நபரை போலீசார் பிடித்து சென்றனர். சித்தரவாயைச் சேர்ந்த மாட்டு வியாபாரி பத்மநாபனுக்கு முத்துக்குமாருடன் தொழில் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் முத்துக்குமாரை கொலை செய்யும் நோக்கில் பத்மநாபன் துப்பாக்கியுடன் அலைந்தது தெரிய வந்தது. நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட சுப்பிரமணியபுரத்தில் மூடப்படாத கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்து லாரி பட்டறை தொழிலாளி உயிரிழந்தார். 45 வயதான மணிகண்டன் என்பவர் இரவு வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்புகையில் கழிவுநீர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த நிலையில் மறுநாள் காலை சடலமாக மீட்கப்பட்டார். சென்னை அடுத்த அம்பத்தூரில் அம்பேத்கர் நலசங்க பெயர் பலகையை மர்ம நபர்கள் அகற்றி கீழே தள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது. பட்டறைவாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவில் பொது இடத்தில் வைக்கப்பட்ட பலகையை சேதப்படுத்தியவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உள்ள மலை கிராமங்களுக்கு பேருந்து சேவை கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேல பூசணியுத்து, கீழ பூசணியுத்து உள்ளிட்ட மலை கிராம மக்கள் பேருந்து வசதியின்றி 30 ஆண்டுகளாக போராடி வந்தனர். தொடர்ந்து கோரிக்கை எழுந்த நிலையில் வருசநாட்டிலிருந்து சிங்கராஜபுரம், கீழ் பூசணியுத்து வழியாக மஞ்சனூத்து வரை அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நல்லக்கான கொத்தப்பள்ளி கிராமத்தில் எருதுவிடும் விழாவில் அசத்தி வந்த காளை மாடு உயிரிழந்ததால் அப்பகுதி மக்கள் சோகமடைந்தனர். ஆசையாக வளர்த்து வந்த காளை உடலில் ஏற்பட்ட காயம் காரணமாக உயிரிழந்ததால் கிராம மக்கள் இணைந்து இறுதி சடங்குடன் காளையை அடக்கம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவரை சாதி பெயரை சொல்லி திட்டி கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அருமலைக்கோட்டையைச் சேர்ந்த 28 வயதான விவேக் என்பவர் மது போதையில் கையில் வைத்திருந்த பியர் பாட்டிலால் அண்ணாமலை என்பவரை குத்திக் கொன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்திய
இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாக பட்டுக்கோட்டை அருகே மனோராவில் கடல் பசு பாதுகாப்பு மையம் அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. கடந்த 17ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் 40 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மையம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கியுள்ளன. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே பாசன கால்வாய் குறுக்கே தனிநபர் பாலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாரநாடு கால்வாயில் நீதிமன்ற உத்தரவின்படி தனிநபர் தனது விவசாய நிலத்திற்கு செல்ல பாலம் அமைத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பாசன வசதி பாதிக்கப்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். வருவாய்த்துறை அலுவலர்களின் போராட்டம் காரணமாக அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்வதற்கு அடங்கல் சான்று பெற முடியாமல் தஞ்சை டெல்டா விவசாயிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதன் காரணமாக சம்பா பருவ நெல் கொள்முதல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கொள்முதல் நிலையங்களில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக ஒடிஷாவைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தெக்காளூர் பேருந்து நிறுத்தம் அருகே நின்று கொண்டிருந்த சங்கராம் என்பவரை பிடித்து விசாரித்த போலீசார் அவனிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே நாட்டு துப்பாக்கியோடு சுற்றித் திரிந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் அணைக்கல் பகுதியைச் சேர்ந்த கணேஷ் விஜயகுமார் என்ற அந்த இருவரும் கும்பலாபுரம் ஏரி பகுதியில் சட்டவிரோதமாக முயல் வேட்டையில் ஈடுபட்ட போது பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து வேட்டையாடப்பட்ட 3 முயல்கள், இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி விவசாயி ஒருவர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். புங்கமுத்தூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி விவசாயியான முருகவேலுக்கு சொந்தமான நிலத்திற்கு செல்லக்கூடிய பாசன நீரை சிலர் தடுப்பதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கால்வாய் அமைக்கும் பணியில் இருந்த ஒப்பந்ததாரர் உட்பட பணியாளர்கள் மீது திமுக ஒன்றிய குழு தலைவர் உட்பட 5 பேர் கொலை மிரட்டல் விடுத்து தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பீம்ஜி என்டர்பிரைசஸ் என்ற தனியார் நிறுவனம் மூலம் கால்வாய் அமைக்கும் பணியில் கமிஷன் கேட்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே வீட்டை அளவீடு செய்ய கூலி தொழிலாளியிடம் 6000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சின்னராசு என்பவர் தனது வீட்டை அளவீடு செய்வதற்காக சர்வேயர் சக்திவேலை அணுகிய போது அவர் லஞ்சம் கேட்டதால் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மோடிக்குப்பம் ஊராட்சியில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் இதுகுறித்து கேட்டதற்கு ஊராட்சி தலைவர் லாவண்யா அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் ஆங்கிலத்தில் பேசி அசத்துவார்கள் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கற்றல் கொண்டாட்டம் திட்டத்தின் மூலம் பயின்ற மாணவர்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தும் வகையிலான கண்காட்சி விழாவில் அவர் பங்கேற்றார். சென்னை மூலக்கொத்தளம் மயானத்தில் நவீன எரிவாயு தகனமேடை செயல்படாததால் எரிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 5க்கும் மேற்பட்ட சடலங்களுக்கு இறுதிச் சடங்குகளை செய்ய முடியாமல் உறவினர்கள் காத்திருக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டது. இங்குள்ள 2 நவீன எரிவாயு தகன மேடைகளில் ஒன்று பழுதானதால் கடந்த 6 மாத காலமாக செயல்படவில்லை என கூறப்படுகிறது. ஈரோட்டில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 21,30,000 ரூபாய் மோசடி செய்த இருவருக்கும் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்பை பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் உள்ளிட்ட 7 பேரிடம் ராஜேஸ்வரன் மற்றும் சென்னியப்பன் ஆகியோர் மோசடியில் ஈடுபட்ட நிலையில் இருவருக்கும் நீதிமன்றம் 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக பெண் ஒருவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கல்லுநகரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற அந்த பெண் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பைக்கில் கஞ்சா கடத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கூனிப்பாளையத்தைச் சேர்ந்த 20 வயதான வெங்கடேசரிடமிருந்து 10 கிலோ கஞ்சாவையும் பைக்கையும் பறிமுதல் செய்து அனுப்பி வைத்தனர்.
கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் கோவில் திருவிழாவில் ஹைட்ரஜன் பலூன் வெடித்ததால் மிரண்டு போன யானை வாகனங்களை சேதப்படுத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. யானை மிரண்டதை கண்டதும் பதறிப்போன மக்கள் ஆடுக்கரு பக்கமாக சிதறி ஓடினர். பின்னர் மீண்டும் யானையை பாகன் கட்டுக்குள் கொண்டு வந்து நிலைமையை சீராக்கினர். ஈரான் அந்நாட்டில் வாழும் அமெரிக்கர்களை பிணை கைதிகளாக பிடிக்க தொடங்கிவிட்டது என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக ஈரானிய அரசாங்கம் அப்பாவி அமெரிக்கர்களையும் வெளிநாட்டினரையும் பல தசாப்தங்களாக இரக்கமின்றி சிறையில் அடைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் அவசர கால பணிகளுக்கு தேவைப்படாத ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அங்கிருந்து வெளியேறும்படி அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கும் இஸ்ரேல் மீது ஈரான் எந்நேரத்திலும் அதிரடி தாக்குதல் நடத்தலாம் என்பதால் அவசர கால பணிகளுக்கு தேவைப்படாத ஊழியர்கள் வெளியேறும்படி இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் வலியுறுத்தியுள்ளார். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றின் நேற்றைய போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 19.3 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 161 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து தோல்வியடைந்ததால் பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு தகுதி பெறுமா என கேள்வி எழுந்துள்ளது. நியூசிலாந்து அணி அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு கிட்டத்தட்ட மங்கி உள்ளது. இந்நிலையில் அரையிறுதிச் சுற்றுக்கு பாகிஸ்தான் தகுதி பெற இன்று நடைபெறும் போட்டியில் இலங்கை அணிக்கு எதிராக அதிக ரன் ரேட் அடிப்படையில் வெற்றி பெற வேண்டும் என கூறப்படுகிறது. கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோத உள்ளன. இதில் வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கு செல்லும் என்பதால் போட்டி கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இதுவரை இந்தியா மேற்கிந்திய தீவுகள் மோதிய 4 போட்டிகளிலும் இந்தியாவே வெற்றி பெற்றுள்ளது. இதனால் நாளைய போட்டியிலும் இந்திய அணியின் வெற்றி தொடருமா என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முக்கியமான போட்டியில் ரிங்கு சிங் இந்திய அணியில் இணைவார் என தகவல் வெளியாகியுள்ளது. கல்லீரல் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த ரிங்கு சிங்கின் தந்தை காஞ்சந்த் சிங் நேற்று உயிரிழந்தார். தந்தையின் இறுதிச் சடங்கை முடித்த ரிங்கு சிங் நாளை இந்திய அணியுடன் இணைய உள்ளார் என கூறப்படுகிறது. நடப்பாண்டு IPL தொடர் வரும் மார்ச் 28ஆம் தேதி தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மே 31ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா, லக்னோ அணிகளுக்கு சொந்தமான மைதானங்களை கொண்ட மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவிருப்பதால் இன்னும் போட்டி அட்டவணை வெளியிடப்படவில்லை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அதன் பின் போட்டி அட்டவணையை முழுமையாக வெளியிட BCCI திட்டமிட்டுள்ளது. T20 உலகக்கோப்பையிலிருந்து இலங்கை அணி வெளியேறியதை அடுத்து இன்று பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதிப் போட்டியுடன் இலங்கை தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூர்யா பதவி விலக உள்ளார். தலைமை பயிற்சியாளர் ஒப்பந்த காலம் இன்னும் முடிவடையாத போதிலும் T20 உலகக்கோப்பை தொடருக்கு பின் பயிற்சியாளர் பதவியில் இருக்க மாட்டேன் என கடந்த ஜனவரி மாதம் சனத் ஜெயசூர்யா தெரிவித்திருந்தார். இந்திய அணி மேட்ச் பிக்சிங் செய்வதாக பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷாஹித் அப்ரிடி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நாளை நடைபெறும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி நிச்சயம் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு செல்லும் என தாம் நினைப்பதாக ஷாஹித் அப்ரிடி தெரிவித்துள்ளார். மேலும் நாக் அவுட் போட்டியில் இந்திய அணி மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபடுவதை தாம் முன்பே பார்த்திருப்பதாகவும் அவர் கடுமையாக சாடினார். தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களான விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா தம்பதியர் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர். இருவருக்கும் வியாழக்கிழமை ராஜஸ்தானில் திருமணம் நடைபெற்ற நிலையில் பிரதமரை சந்தித்து வரும் மார்ச் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழை வழங்கினர். இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவு பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியிருக்கிறது. இதில் இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உலக நன்மை வேண்டி சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலின் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை என்று நடைபெற்று வரும் இந்த பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு நடத்தினர்.
திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழாவின் 7ஆம் நாளான வெள்ளிக்கிழமை சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிள்ளையன் கட்டளை மண்டபத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு பல வகை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பயனர்களின் வசதிக்காக பிரீமியம் லைட் என்ற புதிய வசதியை யூடியூப் அறிமுகப்படுத்தியது. இந்தியாவில் மாதம் 81 ரூபாய் செலுத்தி இந்த சேவையை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஃப்லைன் டவுன்லோட்ஸ், பேக்ரவுண்ட் பிளே மற்றும் பெரும்பாலான வீடியோஸ்கள் விளம்பரமில்லாமல் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.